பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி எப்படியாவது ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஒரு கனவோட கதிர் சென்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த இதில் நம்ம கதிருக்கும் ராஜிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. என்னென்னா நம்ம கதிரோட மனசில் இருக்க ஆசையை பூரா இப்போ நம்ம ராஜிகிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லவுமே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த இதில் ஒரு குறி சொல்கிற அம்மா ராஜியோட கையை பிடிச்சி பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த மகராசம் கிடச்சது நல்லா உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ மனசில் நினச்சதை இந்த பையன் நிறைவேற்றி கொடுத்துருவான். கட்டினவ கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிடாமல் பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லதாக சொல்லவுமேனு கதிருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ராஜுக்கு இன்னொரு அதை விட சந்தோஷமாகுது. அப்புறம் கதிரை பார்த்துட்டு, நீ கட்டிட்டு வந்தவனால தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிற, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லவுமே நம்ம கதிருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் கடைசியில் போதும் அப்படின்னு சொல்லவுமே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, போதுமா, இன்னுதான் ஒரு முக்கியமான விஷயமே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்களை மாதிரியே ஒரு பொன் குழந்தை பிறக்கும், நீங்கள் வேணுமா பாருங்கள் நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு. அப்போ சொல்லுவேன், அப்போ நினைப்பீங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு சந்தோஷத்தில் சரி நீ இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் போகவுமே நம்ம கோமதி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, என்னடி என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, இங்கே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்கே நானும் உங்கள் மாமாவும் பேசாமல் சண்டை போட்டுட்டு தெரிகிறோம், நீ அங்கே ஜாலியாக பார்க்கு பீச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோமதி நம்ம ராஜியை சத்தம் போடுவோம். அத்தை என்னத்த ஆச்சு அப்படி, என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியலைல்ல அப்படின்னு சொல்லவுமே, அப்படியெல்லாம் இல்லைத்த என்னன்னு சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லவுமேனு, ஆமாம் நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, தயவு செஞ்சு நீ ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம மீனா சத்தம் போடுறாங்க, ஏங்கத்த இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் ராஜி மேலே கோவப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவள் என்ன பண்ணுறது, நான் இங்கே அவளுக்காக நானும் மாமாவும் சண்டை போட்டுட்ருக்கோம், அவள் பேசாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா, நானாவது உங்கள் பக்கத்தில் இருக்கேன், எனக்கு எல்லாம் நீங்கள் உங்களோட இது புரியும், ஆனால் அவளுக்கு என்ன தெரியும், ராஜிமா பாவம் தூரத்தில் இருக்குது, உங்களை நினச்சி ஏதாவது பயப்படும்ல அப்படின்னு சொல்லவுமே, ஆமல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் போட்டு, சாரி ராஜிமா உன்னை நான் சத்தம் போட்டதுக்கு, அத்தை பேசுனதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஏரியாவில் நல்ல மாமியார் அப்படிங்கிற ஒரு இதாக பேர் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மீனா செந்தில் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம கோமதி வர சொல்லவுமே என்னம்மா ஆச்சு, என்ன அண்ணே அரசி உட்காந்துருப்பாங்க. அப்போ என்னண்ணே திடீர்னு இந்த பக்கம்லாம் உங்கள் காற்று வீசுது அப்படிங்குவோமேனு, ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்னடா அப்படின்னு கேட்கவுமே, இல்லையே நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்பெல்லாம் வரமாட்டேயே அப்படின்னு கேட்கவுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுமே, அதானே பார்த்தேன் நீயா வந்திருக்க மாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அம்மா எங்கே அப்படிங்கவும் இந்த வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் காஃபி கொண்டு கொடுத்துட்டு, என்னம்மா வர சொன்னேன் அப்படிங்கவுமே, ஏன்னா நான் உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன் அப்படிங்கவும் 5 மணிக்கு, இப்போ என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு, 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவுமே, இன்னும் நீ கிளம்பி போகிறதுக்கு 9 மணி ஆகுமே, பாவம் மீன் அங்கே தனியாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்லவுமே, இருந்துட்டு போகிறா அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்ன மீனா கூட பேசாமல் இருக்கியாம்ல, உங்கள் அப்பா மாதிரி தயவு செஞ்சு நீயும் இருக்காத, பாவம் மீனா அவன் நல்லவ, அவன் மனசை தயவு செஞ்சு காயப்படுத்தாத, பேசு அவகிட்ட அப்படின்னு கேட்கவும், நான் பேசாமல்லாம் அவள் ஜாலியாக தான் இருப்பா, அப்படிங்க வெளியே சொல்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே அவளும் எவ்வளோ கஷ்டப்படுவா தெரியுமா, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல உங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் இருக்கிறதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அங்கே இருக்கிறது நீங்கள் 2 பேர் மட்டும்தான், அவகிட்ட நீ பேசுகிறேன்னா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், கொஞ்சமாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ போய் அவள் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம செந்தில் இங்கே ஹோட்டல்ஸ்க்கு வருவாங்க. அங்கே மீனா உட்காந்துருக்கோமே, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும், ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்குமே, பரவாயில்ல நீ நல்லா சரியான ஆள் தான், எங்கே சொல்லணுமோ அங்கே சொன்னால் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லி இது பண்ணுறேன், நீ கிரிமினலான ஆளுத அப்படிங்கும். இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் எதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கவுமே, நான் உங்ககிட்ட பேசலைன்னு சொல்லி அம்மாட்ட போய் சொன்னியாம்ல, பேச சொல்லுங்கள் அப்படின்னு, அப்போ உனக்கு நீயா என்கிட்ட பேசக்கூடாது, உனக்கு அவ்வளோ ஈகோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நான் சந்தோஷம்தான் நினச்சிட்டு சொன்னேன், ஆனால் அவங்க இப்படி சொன்னதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நான் அவங்க கூட பேச சொல்லலாம் நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனாலும் நீ கொஞ்சம் கூட இது பண்ணிக்கவே மாட்டேல, இருந்தாலும் நீங்கள் பண்ணது 2 பேரும் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோமேனு, நாங்கள் பண்ணது சரிதான், அந்த இடத்துல நீங்களாக இருந்திருந்தாலும் அந்த இதான் பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாமல் எங்களை வந்து பழி சொல்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் அவங்களோட ஒய்ஃபும் மருமகளும் பண்ணால் கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ உங்கள் கஷ்டத்தை விட்டுட்டு இப்போ மாமாவை பேசுகிறீங்களா அப்படிங்கவுமே, நீ ஏதாவது இப்போ மறுபடியும் கூட பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், யார் கூட பேசிகிட்டு இருக்கிறது, நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், தயவு செஞ்சு உங்ககிட்ட பேச முடியாது மீனா அப்படிங்கவும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத நீ எதுக்கு, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலைன்னா நீ அது மாதிரி பண்ணுவியா அப்படிங்கவும், என்ன பேசுகிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த தானே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதுதான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் பண்ண தப்புக்கு எப்படி நீங்கள் உடந்தையாக இருந்தீங்களோ அதே மாதிரி தான் அத்தை பண்ணதுக்கு நான் உடந்தையாக இருந்தேன், இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்கே வந்து நம்ம கோமதி வந்து எப்படியாவது பாண்டியன்ட்ட பேசியே ஆகணுங்கிறதுக்காக நெஞ்சுவலி வந்த மாதிரி ஆக்ஷன் போடுறாங்க அடுத்தது. ஆனால் நம்ம பாண்டியன் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. எப்படி பாண்டியனை வந்து நம்ம கோமதி கிட்ட பேச வைக்க போகிறாங்கங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.